ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. கோடை ஆரம்பித்தா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வேர்த்து இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏசி இல்லாமல் நம்ம ரூமை எப்படி கூலாக வச்சுக்கலாங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏசி இருக்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்க வீட்டு கரண்ட்டு பில்லை மிச்சம் பண்ணுறதுக்காண்டி ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி என்ன தான் இந்த வீடியோவில் இருக்குங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் இமேஜையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்புது வீடியோக்களை பார்த்து பயனடைய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் உள்ள டேபிள் ஃபேனையே நீங்கள் எளிய முறையில் ஏசியாக மாற்றலாம். அது எப்படின்னு பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டில் நிறையா தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் போடுங்க. அது இப்போ ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டியாக மாறி இருக்கும். பிறகு இந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கிற டேபிள் ஃபேன் பின்னாடி வைங்க. டேபிள் ஃபேன் பின்னாடி வைக்கிறப்ப இந்த வாட்டர் பாட்டிலோட உயரத்தை கொஞ்சம் கூட்டுவதற்காக ஒரு முக்காலி பலகை அல்லது 2-3 தலானியை போட்டு அதனோட உயரத்தை கூட்டி அதில் இந்த வாட்டர் பாட்டிலை நீங்கள் வைங்க. இது ஃபேனை தொடக்கூடாது, ஆனால் நெருங்கி இருக்கணும். இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி அதில் ஓட்டை போட்டு அதை ஃபேனோட ஜாயின் பண்ணி கூட வைக்கலாம். இப்படி ஃபேனோட ஒரு கம்பி மூலமாக நம்ம வாட்டர் பாட்டிலை ஜாயின் பண்ணி வச்சோம்னா அதுக்குள்ளே நம்ம ஐஸ் க்யூப் மட்டும் வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கலாம். அப்பப்போ தேவைக்கு ஏற்றுற மாதிரி நம்ம ஐஸ் க்யூப்பை வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இந்த செகண்ட் மெத்தடில் நம்ம ஃபேனோட ஜாயின் பண்ணுறதுனால கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா கரண்ட்டும் ஐஸ் வாட்டருங்கிறப்ப அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட் ஒன்னே ட்ரை பண்ணிடலாம். அதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு கூட. இப்போ டேபிள் ஃபேனை ஆன் பண்ணுங்கள். அதிலிருந்து சில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக குளுன்னு காற்று வர்றதை பார்த்து நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவீங்க. பிறகு உங்கள் வீட்டு ஜன்னலில் நீங்கள் ஸ்க்ரீன் தொங்க விட்ருப்பீங்க. நீங்கள் தூங்குறப்ப அந்த ஸ்க்ரீனுக்கு பதிலாக ஒரு பெட்ஷீட்டை ஈரமாக்கி ஒரு வாளியில் முக்கி எடுத்து அந்த ஈரமான பெட்ஷீட்டை ஸ்க்ரீனுக்கு பதிலாக தொங்க விடுங்க. இது நம்ம ரூமில் இருக்கிற கூலிங்கை வெளியே போகாமல் பார்த்துக்கும். இப்போ நம்ம ரூமு ஏசி போட்ட மாதிரி குளுன்னு செம்மையாக இருக்கும். இனிமேல் நமக்கு ஏசி வாங்கணும், கரண்ட் பில் கட்டணுங்கிற டென்ஷனும் தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.